எப்படி நம்ம ரசம் சாதம் கம்ஃபர்ட் ஃபுட்னு சொல்றோமோ, கொங்கு நாட்டு சைடுல அவங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அரிசியும் பருப்பு சாதம் தான். இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் சாப்பாடு அரிசி, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாம். குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு சீரகம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம், அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி பருப்பு சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.